இஸ்ரேலில் இருக்கிற பல முக்கியமான இடங்களில் ஒன்றான ஒலிவமலையை பற்றி தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் தான் இந்த ஒலிவமலை சீரீஸோட கடைசியான இடம். அதாவது இந்த ஒலிவமலை சீரீஸ் இந்த வீடியோவோட முடியுது. இந்த ஒலிவமலை தொடரில் பைபிள் சம்பந்தமான கிட்டத்தட்ட 7 முக்கியமான இடங்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு பார்க்க போகிறதும் ரொம்ப முக்கியமான இடம். நிறைய பேர் யோசித்து வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஈஸ்டர் வர்றதுனால ஈஸ்டருக்கு சம்மந்தமான இடங்களை தான் நம்ம இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒலிவமலை தொடரில் இதுவரைக்கும் நம்ம பார்த்த இடங்களை ஒரு தடவை குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்த்தது கெட்செமனே தோட்டம். இந்த கெட்செமனே தோட்டத்துக்குள்ளேயே ஒரு சர்ச்சும் இருக்குது, சர்ச் ஆஃப் ஆல் நேஷன். இதை பற்றியும் நம்ம பார்த்தோம். அங்கேருந்து கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா ஒரு ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். இதை மகதலேனா மரியாளோட நினைவாக இந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக டாமினஸ் ஃப்ளெவிட் சர்ச். இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலிருந்து ஜெருசலேம் நகரத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது ஜெருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் சிந்தினதை நினைவு கூறும் விதமாக இந்த இடத்துல இந்த சர்ச்சை எழுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்த இடம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளாகிய ஆகாய், மல்கியா, சக்கரியா இவங்களுடைய கல்லறை. அடுத்ததாக மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கிற பேட்டர்நாஸ்டர் சர்ச். இதுதான் இயேசு கிறிஸ்து அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த இடம். இந்த இடங்களோட ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒலிவமலையோட கடைசி வீடியோ அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க ஒலிவமலையோட உச்சியில் அமைஞ்சிருக்கிற சாப்பல் ஆஃப் அசென்ஷன் அப்படின்ற இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல இருந்து தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்மளோட வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்போவுமே கார்லாம் போகிற மாதிரி ஒரு ரோட்டில் தான் ஏறி போவோம். இது என்னடா திடீர்னு படிக்கட்டாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாட்டி இந்த வழியாக நம்ம போகிறோம். கெட்செமனே தோட்டத்திலிருந்து வெளியே வந்த உடனே ரோடு 2ஆக பிரியும். ஒன்று வண்டிலாம் போகிற மாதிரி நார்மல் ரோடு இருக்கும், இன்னொன்று இது மாதிரி படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி நம்ம படிக்கட்டில் தான் ஏறி போகிறோம். மேலே ரோட்டில் நடந்து போகிறத விட படிக்கட்டில் நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. முன்னாடி அந்த சிஸ்டர்ஸ் எப்படி அந்த கம்பியை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்களோ அதே மாதிரி தான் பின்னாடி நான் வந்துட்டு இருந்தேன். சாப்பல் ஆஃப் அசென்ஷன், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இடம். ஆனால் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மசூதி மாதிரி இருக்கும். இந்த இடத்தோட வரலாறு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டுலேயே இங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிற குகைகளில் கூடி ஜெபம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடங்களில் சின்ன சின்னதாக தேவாலயங்களை எழுப்பியிருக்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டில் சலாதீன் அப்படின்றவர் இங்கேருந்து தேவாலயத்தை இடிச்சிட்டு இங்கே மசூதி எழுப்பியிருக்கிறாரு. இந்த இடத்தை சுற்றிலும் இருக்கிற இந்த மதில் சுவர் பைசாண்டின் பீரியடில் கட்டப்பட்ட தேவாலயத்தோட மிஞ்சிய பகுதிகள் தான். இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு மற்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். இது உள்ளே போகிறதுக்கு 10 ஷெக்கேல் என்ட்ரி ஃபீஸ் வாங்கினாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இஸ்லாமிக் வஃபு போர்ட் கிட்ட தான் இருக்குது. ஆனாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். ஆக்டகனல் ஷேப்பில் ஒரு குட்டி இடம் தான் இது. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஒலிவமலையோட உச்சியில் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இடம். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அப்படின்னு அப்போஸ்தலர் 1:9 நாம வாசிக்கிறோம்.
நீங்க பார்க்குற இந்த பாறை தான் வந்து இயேசு கிறிஸ்துவோட வலது கால் வந்து இந்த பூமிய கடைசியா தொட்ட இடம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்து எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல அவரு மீண்டும் இதே இடத்துக்கு திரும்ப வருவாரு. இதே இடத்துல தான் கலிலேயர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும்போது அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நாம எல்லாரும் இப்போ இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில அவரை தரிசிக்க நாமே தகுதியுள்ளவர்களாய் ஆக்கிக்கொள்ள நம்ம ஜெபம் செஞ்சுக்கலாம். இந்த இடத்து உள்ள போய் நான் விசிட் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் மனசுக்கு சங்கடமா இருந்தது. இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே டேபிள் சேர் எல்லாம் போட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. இதை வந்து உள்ள வச்சதுக்கு பதிலாக வெளியே வச்சு இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒலிவமலை தொடரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம இயேசு கிறிஸ்துவோட இறுதி நாட்களில் நடந்த நிகழ்வுகளுக்கு தொடர்புடைய இடங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து ஜெருசலேம் நகரத்திற்கு கழுதையில் பவனியாக சென்ற இடம், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் இறுதி உணவு உண்ட இடம், பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை 3 தடவை மறுதளித்த இடம், இது மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் நடந்த இடங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒலிவமலை சீரீஸை நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் இஸ்ரேலில் இருக்கிற நிறைய இடங்களை பார்க்கணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஜெருசலேம்லேருந்து ஐஃபாக்கு பஸ்ஸில் கிளம்பிட்டேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.